الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد والصلاة والسلام على العبد المؤيد والرسول المسدد والمحمود الأحمد والمصطفى الأمجد الذي سمي في السماء أحمد وفي الأرض أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم لقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إني أخاف عليكم عذاب يوم عظيم. قال الملأ من قومه إنا لنراك في ضلال مبين. صدق الله العلي العظيم. கிஸஸுல் அம்பியா நபிமார்களது சரித்திரங்களை வரலாறுகளை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம். இந்த வகையிலே நீண்ட ஒரு காலமாக அழைப்பு பணியிலே அயராது சளைக்காது பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் ஈடுபட்டு வாழ்ந்த மாபெரும் இமாம் முதல் உலுல் அஸும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்றைய உரையிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். பொதுவாக நபிமார்களுடைய பணி ஒரே ஒரு பணியாக இருந்தது. எவ்வாறென்றால் அல்லாஹ் அல்லாதவைகளிலே இருந்து மக்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அவர்களுடைய ஏகத்துவத்தை இறைவனின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் படைத்தவனின் பக்கம் ரப்புல் ஆலமீனுடைய பக்கம் மக்களை ஏக தெய்வ கொள்கை பக்கம் அழைப்பதுதான் நபிமார்களுடைய பொதுவான பணியாக இருந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா முதலாக அனுப்பப்பட்ட உலுல் அஸுமாகிய இந்த நபி அவர்களை பற்றி சூரத்துல் ஆராஃப் 50, 59, 60 ஆகிய வசனங்களிலே நான் ஓதிய அதிலே திட்டமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தின்பால் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம். அப்பொழுது அவர்களிடம் என்னுடைய சமூகத்தினரே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை, உங்களுக்கு அவனை தவிர வேறு நாயன் இல்லை, இதற்கு நீங்கள் மாறு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய மகத்தான ஒரு நாளின் வேதனையை நான் பயப்படுகின்றேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறிய பொழுதும் அதற்கு அவருடைய சமூகத்தில் உள்ள தலைவர்கள் நிச்சயமாக நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகாட்டில் இருப்பதாக காண்கின்றோம் என்று கூறினார்கள். இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள்தான் முதலிலே எந்த நல்ல விடயமாக இருந்தாலும் முன் வருவார்கள். தனவந்தர்கள், சுவண்டியாக வாழ்ந்தவர்கள், எப்பொழுதும் மற்றவர்களுடைய கவலை துன்பம் துயரங்களிலே இல்லாதவர்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தின் பக்கம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்கள் சொன்ன விடயம் ஏகத்துவம், விக்கிரக ஆராதனை, இதிலே இருந்து தவிர்த்து தௌஹீதின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை அழைப்பது. யா கௌம் இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு என்ற இந்த விடயத்தை சொல்லி அந்த மக்களை அழைக்கின்றார்கள். சிலை வணக்கம், ஏகத்துவத்துக்கு எதிரான விக்கிரக ஆராதனை,
இங்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்துதான் தோற்றம் பெற்றதாக வரலாற்றை, நீண்ட ஒரு வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம், மேம்பாடு, அருள், நிம்மதி இவைகளுக்கு தடையாக இருப்பது இந்த சிலை வணக்கங்கள். ஏனென்றால் இந்த சிலை வணக்கம் மனிதன் தன்னுடைய கையினால் தன்னுடைய சிந்தனையிலே உதித்த விடயத்தை வைத்துக்கொண்டு அவனாகவே என்ன செய்கிறான், சிலையை செதுக்குகின்றான். செதுக்கி அவைகளை வைத்து அவனாகவே சொல்லுகின்றான், இது இன்ன வணக்கத்துக்குரியது, இன்ன தெய்வம், இன்ன கடவுள் இதை செய்யும், இப்படி செய்யும் என்று. மழை வந்தாலும் கூட அது மனிதனோடு அது நனைந்து கொண்டிருக்கிறது. பறவைகள் வந்து உட்கார்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. மனிதர்களுடைய பேசுவதில்லை. சில நேரங்களில் தப்பித்தவர் கீழே விழுந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளுடைய வேர், அதனுடைய ரூட், அதனுடைய ஜுதூர் எங்கே இருக்கிறது என்பதை ஆய்வின் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்று நூஹ் நபியுடைய காலத்திலே வாழ்ந்த அல்லது அவருடைய முன்னர் வாழ்ந்த வத்து, சுவா, யகூது, யஊகு, நசிர் போன்ற சிலைகளை பற்றியெல்லாம் குர்ஆன் கூறுகிறது. இந்த நாமங்களை கொண்டவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே பெரியவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சூரத்து நூஹின் 71வது சூராவின் 23வது வசனம், வகாலு லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூத வயஊக வனஸ்ரா. அந்த சமூகத்திடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய தெய்வங்களை நிச்சயமாக நீங்கள் விட்டு விடாதீர்கள். வத்து, சுவா, யகூஸ், யஊத், நஸ்ர் ஆகிய விக்கிரங்களையும் நிச்சயமாக நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அவர்களுடைய சந்ததிகளுக்கு சொன்னார்கள். மாத்திரமல்ல, ஷைத்தானுடைய, இப்லீஸுடைய சூழ்ச்சியும் இங்கே தான் என்ன செய்கிறது இருக்கிறது. மனிதர்களை வழிகெடுக்குகின்ற, ஏகதெய்வ கொள்கையிலே இருந்து திசை திருப்புகின்ற இப்லீஸுடைய ஒரு விடயமும் இங்கு இருக்கின்றது. இவர்கள் தாம் செய்து கொண்டிருந்த இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, ஏகத்துவத்துக்கு மாறுபட்டு, ஏக தெய்வ கொள்கைக்கு மாற்றமான இந்த விடயங்களை பற்றி கைவிட்டு விட்டு ஒரு நபி சொல்லுகின்ற ஒரு அற்புதத்தை, அவர் சொல்லுகின்ற விடயத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்ற ஒரு நிலை அவர்களிடத்தில் இருக்கவில்லை. காலல் மல மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ضلالin முபீன். அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் வழிகேடர்களாக நீ இருக்கிறீர் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்பொழுது அந்த தலைவர்கள் இவ்வாறு பகிரங்கமான வழிகாட்டிலே இருப்பதாகவே நாம் காணுகின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த மல என்ற தலைவர்களுடைய மல என்றால் என்ன என்றால் தலைவர்கள் வெளியிலே லாகிர் அழகாக நல்ல தோற்றமுடைய, பார்ப்பதற்கு சிறந்த இப்படியான நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய பாத்தின் அழுக்கு, நஜீஸ், ஊத்தை, அசிங்கத்தை சுமந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மல. அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட நூஹ் நபியை ஏற்றுக்கொண்ட மக்களை அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனையிலே இருந்து நபியுடைய சிலை கேட்காது மனம் முரண்டாக சிலைகளையும் சிப்பிகளையும் விக்கிரகங்களையும் வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களில் இருந்து அந்த சமூகத்தை பாதுகாத்தான். ஃபன்ஜைனா வல்லதீன மாஹு ஃபன்ஜைனாஹு வல்லதீன மாஹு ஃபில் ஃபுல்கி வஅக்ரக்னா அல்லதீன கஸபு பிஆயாத்தினா இன்னஹும் கானு கௌமன் அமீன். அவரையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தாலா கப்பலிலே மாபெரும் வெள்ளப் பிரளயம் ஒரு நூஹ் நபியுடைய காலத்திலே ஏற்படுகிறது. அந்த வெள்ளம் எவ்வாறு வந்தது,
அங்கே கப்பலை எவ்வாறு செய்தார்கள் என்பதை பற்றிய வரலாறுகளை விளக்கத்தை சற்று முன்னுக்கு இதன் பிறகு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த சமூகம் அதாவது அவருடைய உள்ளம் குருடாக இருந்தது, அகம் பார்வையற்றிருந்தது. இன்னஹும் கானு கௌமன் அமீன். இதிலே அமீன் என்ற உள்ளம் குருடாக இருந்தது. கண் தெரியும், பார்ப்பார்கள், நடப்பார்கள், போவார்கள், எல்லாம் வேலை செய்வார்கள். ஆனால் உள்ளத்திலே இறைவனை விட்டும், படைத்தவனை விட்டும், ஏகத்துவத்தை விட்டும், மப்தாவை விட்டும், ஆரம்பத்தை விட்டும் அவர்கள் அந்நியமானவர்களாக இருந்தார்கள். வரலாறிலே நாங்கள் பார்க்கலாம், ஒரு பொருள் எப்போதோ இயக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பொருளுடைய இயக்க சக்தி குறைவடைகிறது. இந்த கை இப்படியே காலமெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அந்த கையினுடைய ஆயுள் குறைகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஏனென்றால் இன்றைய ஆய்வு சொல்கிறது. ஏனென்றால் இந்த கை, கால், இந்த மூட்டெல்லாம் ஜாயிண்டுகள் எல்லாம் இயங்குகின்ற பொழுதுதான் அங்கே அந்த இயக்கத்துக்குரிய வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த உடம்பிலே அந்த ஜாயிண்டிலே இருக்கக்கூடிய ஒரு வகையான தசை அல்லது ஒரு கம் போன்ற அந்த இது உருவாகும். இதே போன்றுதான் கண்ணையும் எடுத்துக்கொண்டால் நீண்ட காலமாக கண் மூடிக்கொண்டு இருந்தால் அதுக்கு பிறகு அந்த பார்வையில் ஒரு பிரச்சனை இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த உள்ளத்தை திறக்காமல் மூடிக்கொண்டிருந்தார்கள். உள்ளம் திறக்கவில்லை. உள்ளம் திறக்காவிட்டால் இருளாகத்தான் இருக்கும். உள்ளம் துறக்காவிட்டால் அநியாயம்தான் இருக்கும். உள்ளம் துறக்காவிட்டால் லுல்ம் இவைகள் தான் அங்கு காணப்படும். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். இந்த சுவா, யஹூஸ், யஹூஸ், யஹூக், நசர் இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிதாயா வ நிஹாயா என்ற தன்னுடைய நூலின் முதலாம் பாகத்தில் 142வது பக்கத்திலே இந்த நூஹ் நபியினுடைய சரிதையிலே சொல்லுகின்றார்கள், அவருடைய காலத்திலே, நூஹ் நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த நல்லோர்களின் பெயர்கள் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியில் சொன்ன அந்த தெய்வங்களுடைய பெயர். அவர்களெல்லாம் இறந்து போன பின்னர் ஷைத்தான் அவர்களுடைய சமுதாய மக்களிடம் வந்து இறந்து விட்ட அப்பெரியார்கள் அமர்ந்திருந்த சபைகளிலே நீங்கள் அவர்களின் நினைவு சிலைகளை நிறுவுங்கள், அதற்கு அப்பெரியவர்களின் பெயர்களை சூட்டுங்கள். அவங்க இருந்து வாழ்ந்த இடம், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக, அமீராக, தலைவராக யாரும் இருந்தால் அவருக்கு ஒரு சிலையோடு நிறுவுறது. இப்போ இபிலீஸும் அந்த என்ன செஞ்சான்னு சொன்னால், இந்த ஆக்கள் எல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தாங்க, நீங்கள் அவங்கள என்ன செய்யுங்க, அவங்க வாழ்ந்த இடம், வசித்த இடம், அந்த மன்றங்களிலே அதை நிறுவினா அந்த மன்றத்துக்கு உள்ளே இருக்கும் அல்லது மன்றத்தின் முன்னிலையில் என்றே பார்க்கலாம். கோல்வேஸில் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் பலர்களுடைய சிலைகள் வைத்திருக்கிறார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய சமுதாயம் சில நேரம் அந்த சிலைகளை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், சிப்பிகளை பற்றி. இது மாதிரி அன்று வாழ்ந்த பெரியவர்களுக்காக வேண்டி சிலைகளை வைக்க சொல்லி அந்த பெரியவர்களுடைய பெயர்களைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் சுட்டி காட்டுவதாக இப்னு கசீர் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதுக்கு என்ன செய்யலை, உருவாக்கினார்கள், அதை வணங்கவில்லை. ஆரம்பத்தில் இப்படித்தானே செய்தார்கள், உருவாக்கி வைத்திருந்தார்கள், அவைகளுக்கு வழிபடவில்லை, வணங்கவில்லை. ஆனால் இப்லீஸ் வந்து அவரிடத்தில் சொன்னான், இவர்களெல்லாம் வணங்கப்பட்டு கொண்டிருந்தனர் என்று அந்த சந்ததிகளுக்கு சொன்னான். அன்றிருந்த பிள்ளைகளுக்கு அல்லது பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வணக்கத்தோடு மாத்திரமல்ல, மழை வேண்டுமென்றாலும் அவர்களுடைய பெயரை சொல்லி மழை பொழிய வைக்க செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். எனவே அவர்கள் அந்த சிலைகளை வணங்கத் தொடங்கினார்கள். இங்கிருந்து தான் சிலையினுடைய விக்கிரக ஆராதனையுடைய ஊற்று வேர் இருப்பதாக இப்னு கசீர் அவர்கள் அல் பிதாயா ஒன் நிஹாயா என்ற நூலின் முதலாவது பாகத்தின் 143வது பக்கத்திலே இந்த பிதாயா ஒன் நிஹாயா என்ற நூல் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று 3 பாகங்களை கொண்ட நூலாக
இன்று இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே உலாவி வருவதை நாங்கள் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, ஷெய்குல் அன்பியா என்று சொல்லக்கூடிய நபிமார்களில் மிகவும் நீண்ட ஒரு காலமாக வாழ்ந்த 950 வருடங்கள் தன்னுடைய சமூகத்தை அவர்கள் அழைத்தார்கள் தீனின் பக்கம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு இவ்வாறு அவர்கள் அழைக்குகின்ற பொழுது, ஒவ்வொரு தலைமுறையும் மரணிக்குகின்ற பொழுது நீங்கள் இவரை நம்பாதீர்கள். ஒவ்வொரு தலைமுறையாக அவர்கள் மரணித்து கொண்டே இருந்தார்கள். மரணிக்குகின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு, சந்ததியினர்களுக்கு இவரை நீங்கள் நம்பாதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் இந்த இவர்களை இம்மையிலும் மறுமையிலும் உலகத்திலே இவர்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு அதாபு தண்டனை, மறுமையிலும் ஒரு தண்டனையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இதற்கு முன்பதாக அனி அபுதுல்லாஹ வத்தகூ வஅதியூன், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள். இந்த 3 சொல்லுகளுக்கும் உள்ள ஒரே வசனத்திலே 3 விடயங்கள் இருப்பதை பார்க்கலாம். அகாயித் இருக்கிறது, அஹ்லாக் இருக்கிறது, அஹ்காம் இருக்கிறது. அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ் என்றால் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? எங்கிருக்கிறான்? அவனுடைய சக்தி என்ன? அந்த சக்தியை எவ்வாறு மக்களுக்கு மத்தியிலே உலகத்திலே பிரயோகப்படுத்துகிறான் என்ற இந்த அகீதா இல்முல் கலாமிலே, அந்த பாடத்திலே இதை பற்றி ஆய்வு செய்வார்கள். அதே நேரத்தில் இங்கே அஹ்லாக் இருக்கிறது. ஒத்தகுல்லாஹ் ஒத்தகூஹு, இதில் அஹ்லாக் இருக்கிறது. பயப்படுவது, எங்கே, யாருக்கு, எப்போது என்ற எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற மனோநிலை வர வேண்டும். அதே போன்று அத்தியூன், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அவனுடைய ஏவலை எடுத்து நடப்பது. ஏவலை எடுத்து நடப்பதென்றால் எவ்வாறு தொழுவது, எவ்வாறு ஹஜ் செய்வது, எவ்வாறு ஜகாத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, கஃபாராவை நிறைவேற்றுவது, அத்தியாத்தை நிறைவேற்றுவது போன்ற இந்த அஹ்காம்கள், இந்த சட்டத்திட்டங்கள், ஃபிக்ஹ் மசாயில்கள் எல்லாம் இதில் அடங்கப்பட்டிருக்கிறது. எனவே வாத்தியூ என்ன, ஃபஅபுதுல்லாஹ அன்அபுதுல்லாஹ வத்தகூஹு வாத்தியூன் என்ற இந்த சொல்லிலே இந்த 3 அம்சங்களும் அடங்கியிருப்பதும் ஒரு ஆய்வுக்குரிய விடயமாகும். சகோதர சகோதரிகளே, 950 வருடங்கள் ஒரு நபி அந்த சமூகத்தை அழைத்திருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், கிட்டத்தட்ட 80 பேர்கள் மாத்திரம்தான் அந்த 950 வருடங்களிலும் ஈமான் கொண்டார்கள். நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 80 பேர் என்றால் அதை பிரித்தால் கிட்டத்தட்ட 12 வருடம் ஒரு மனிதனுக்காக முயற்சி செய்திருக்கின்றார்கள். எப்படியான முயற்சி, எப்படியான ஒரு உளநிலை, மனோநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். 12 வருடங்கள் பிடித்திருக்கிறது ஒரு மனிதனை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு, நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு. எனவே தாயிகள், ஹிதாயத்துடைய பணியிலே ஈடுபடுபவர்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. ஆகவே முந்திய உங்கள் பாவங்களுக்காக உங்கள் இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் யுருசுலிஸ்ஸமா அலைக்கும் மித்ராரா, அவ்வாறு நீங்கள் செய்தால் தடைப்பட்டிருக்கக்கூடிய மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தும் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான், உங்களுக்காக தோட்டங்களையும் ஆக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் அவற்றில் ஆக்குவான். மாலக்கும் தர்ஜூன லிகா அல்லாஹ் மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா.
அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து அவனை பயந்து கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சூரத்து, அதாவது 10 தொடக்கம் 11, 10 போன்ற வசனங்கள் எல்லாம் சூரத்து நூஹ் 71வது வசனம் இந்த பாடம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். சுருக்கமாக சொல்வதென்றால், அந்த மலை, தடைப்பட்டிருந்த அந்த மலை ரஹமத்துடைய மலை. அந்த மலையின் மூலமாக அது ஒரு அழிவுக்குரிய மலையாக அல்லாமல் ரஹமத்துடைய, அருளுடைய, பாக்கியமுடைய, செல்வங்களை கொடுக்கக்கூடிய மலை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே பார்க்கின்றோம். அந்த இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்ற அந்த காலகட்டம், வறட்சி, பஞ்சம், பிள்ளைகள் பிறந்தால் அடிக்கடி இறந்து கொண்டே இருப்பது, பெண்கள் மலடாக இருப்பது, சில நேரங்களிலே தப்பி தவறி ஒரு பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகள் அங்கவீனர்களாக, டிசேபிள்களாக இருக்கக்கூடிய நிலை இருந்தது. எனவே நீங்கள் உங்களுடைய அத்தனை சோதனைகளும் பலாய்களும் முசீபத்துகளும் நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த சிலை வணக்கத்தை விடுங்கள், ஏக தெய்வ கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தை நீடிக்க வேண்டுமென்றால் நாங்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மன் அன்அம அல்லாஹு அலைஹி நியமத்தன் ஃபல்யஹ்மிதுல்லாஹ தஆலா என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தஃப்சீர் குர்துபியிலே இந்த ஆயத்தினுடைய ஒரு விளக்கத்திலே பார்க்கலாம். இவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்த அந்த 5 சிலைகளும் அன்று ஏற்பட்ட வெள்ளப் பிரளயத்திலே மண்ணோடு மண்ணாக மறைந்து போனது, மூடப்பட்டிருந்தது. ஆனால் ஜாஹிலியா காலத்திலே, ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் இருந்த அந்த சமூக காலத்திலே அது மீண்டும் மண் ஏதோ ஒரு மனிதர்கள் நடந்தோ அல்லது காற்றடித்தோ புழுதி பறந்தோ அந்த சிலைகள் மீண்டும் வெளியே வந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்வதை பார்க்கலாம். இந்த நபி பொறுமையோடும் இஸ்திகாமத்தோடும் சபுர் போன்ற எல்லா வகையான நிலையிலும் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 29 சூறாக்களிலே 43 தடவைகள் இந்த நபியுடைய நாமத்தை குர்ஆன் தன்னுடைய வசனத்திலே தன்னுடைய அருள்மறை பொதிந்திருக்கிறது என்றால் அந்த நபியினுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு சுட்டி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நூஹ் என்பது நௌஹ என்று சொல்வார்கள். பாரசீக நௌஹ என்று சொன்னால் கவலை பாட்டு படிப்பது, துக்கத்துக்காக படிப்பது. எனவே நூஹ் என்பது நௌஹ என்ற இவ்வாறு கூட ஆய்விலே சொல்லுகின்றார்கள். அந்த சமூகத்துக்காக கலங்கினார்கள், வருத்தப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் நூஹ் என்று அவர்களுக்கு பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய பேர் அப்துல் கஃபார் அல்லது அப்துல் மாலிக் அல்லது அப்துல் ஆலா என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் பதித்திருப்பதை வரலாறுகளிலே நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்ததாக, ஜாம் என்றும் சாம் என்றும் யோஃப்த் என்றும் 3 பிள்ளைகள் இருந்ததாகவும், அந்த மலை வெள்ளப் பிரளயம் ஏற்பட்ட பொழுது எல்லோரும் அழிந்து போனார்கள், அந்த கப்பலில் இருந்தவர்கள் மாத்திரம். அதிலே ஆப்பிரிக்கா பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த அவர்களுடைய நூஹ் நபியுடைய சந்ததிகள் ஹாமிகளை சேர்ந்தவர்கள் என்றும், மத்திய கிழக்கிலே வாழக்கூடியவர்கள் சாமிகர்கள் என்றும், சீனா போன்ற பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் யோஃப்தி என்றும் வரலாற்றிலே பதியப்பட்டிருப்பது நூஹ் நபியினுடைய இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்னு ஜரீர் அவர்களின் கூற்றின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 120 வருடங்கள். ஆனால் ஒரு வருடம் எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், எத்தனை மணித்தியாலம் என்பது ஒரு தனியொரு ஆய்வு. புகாரியில் என்று காணப்படுகின்ற இந்த ஒரு ஹதீஸிலே பார்க்கலாம். அஷ்ர குரூன் என்றால் 100,000 வருடங்கள்
இந்த சந்ததிகள் இவர்களுடைய இதை பற்றி பார்க்கின்ற பொழுது குர்ஆன் கூட கம் மகளுக்கு நான் மின்னல் குர்ஆன் மிம்பாதி நூவுக்கு பிறகு எத்தனையோ சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே அவர்கள் அழிச்சாட்டியம் செய்கின்ற பொழுது படைத்தவனுடைய பண்புகளிலே இருந்து அவனுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நடக்குகின்ற பொழுது அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சோதனை உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை நபி ஈசா, நபி மூசா, நபி நூ, நபி யூனுஸ், நபி சாலே, நபி தாவூத் போன்ற சமூகத்தினுடைய வரலாற்றை பற்றி பார்க்குகின்ற பொழுது இவைகளெல்லாம் தெளிவாக வரக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபகத் கானல் ஜெயில் கபில நூ யாமுரூன தஹர தவீலா ஃபஅலா ஹாதா யகூனு பைன ஆதம் வனூ உலூஃபும் மினஸ் சினீன் அல்லாஹு ஆலம். இந்த நூஹ் நபியுடைய அந்த சமூகம் நீண்ட காலமாக வாழ்ந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நூஹ் நபிக்கும் இடையிலே பல ஆயிரம் வருடங்கள், பல்லாண்டு காலம் என்று கூட வரலாற்றிலே இந்த நூஹ் நபியுடைய சம்பவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. தில்கல் குரூனு சாலிஹா ஹதத் உமூர் நிக்ததத் அன் ஆலல் ஹால் பியாகலி தாலிக்கு ஜமான் இலா இபாதத்தில் அஸ்னாம். எனவே சாலிஹாக நல்லவர்களாக இருந்த அந்த சமூகம் சில அன்று ஏற்பட்ட சூழ்நிலைகள், அன்று ஏற்பட்ட சில ஷைத்தானுடைய வலையிலே சிக்கியது போன்ற சூழ்நிலைகளின் காரணமாக இந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள் அவர்கள் மாற்றிக்கொண்ட விடயத்தை கூட நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்கள் இந்த சிலை வணக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அந்த இறைவனுடைய படைப்பை பற்றியும் அவன் கொடுக்கக்கூடிய ரிசுக்கை பற்றியும் நியாமத்தை பற்றியும் அந்த பெரிய சிந்தனை பற்றியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்களுக்கு பெரிய இறைவன் கொடுத்திருக்கின்ற பெரிய ஒரு ஆறல் நியாமத்துள்ள அக்களை கொடுத்திருக்கிறான். புத்தியை கொண்டு சிந்தியுங்கள். ஏன் இறைவனை வணங்க வேண்டும்? இந்த சிலைகளுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதற்கு மூளையை தந்திருக்கின்றான். சிந்தனையை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அஃபலா தாக்கிலூன் அஃபலா தாலமூன், அறிய வேண்டாமா? ஃபஅதபிரு யா உலில் அல்பாப், சிந்தனையாளர்களை நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்றெல்லாம் இறைவசனம் கூறியிருக்கிறது. என்றால் சிந்தனையை மூடி வைக்காதீர்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள், படிப்பினை பெறுங்கள், பாடம் பெறுங்கள் என்றெல்லாம் திருமறை கூறிக்கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இறைவன் எவ்வாறு படைத்தான், எவ்வாறு உணவளிக்கிறான், இந்த சிந்தனையை தந்திருக்கின்றான். இவைகளெல்லாம் ஹாதி லைஸத்லி இபாதத்தில் அஸ்னாம், இவைகளெல்லாம் இந்த சிலை வணக்கத்திற்காக வழங்கப்பட்ட விடயங்கள் அல்ல. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அன்று கூட ரசூலுல்லாவுக்கு சொன்னதை போன்றுதான் நூஹ் நபிக்கும் சொன்னார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட முஸ்தலாஃபீங்கள் இவர்கள்தான் என்ன செய்கிறார்கள்? உங்களோடு இருக்கிறார்கள், அவர்களோடு அவ்வாறு தான் இருந்தார்கள். இந்த மக்களுடைய உள்ளங்களிலே, கல்புகளிலே இந்த நபியுடைய அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த செல்வந்தர்கள் எப்பொழுதும் என்ன செய்தார்கள்? அந்த பஷரன் யானோ, எங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான், மோடி இருப்பவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள், ஃபகீர்கள், லைஃப்கள், இப்படியானவர்கள் என்றெல்லாம் நக்கல் அடிக்கக்கூடிய, பகுடி பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுதும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹுன் மஹாஉலா தகல்லம மன்திகல் அம்பியா வஹுவ மன்திகுல் ஃபிக்ர், நபிமார்களுடைய பேச்சு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் சிந்தனையை திருப்பக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நிலைமையிலே தான் அவர்கள் பேசுவார்கள். ஏனென்று சொன்னால் காலலகு மன்னல்லா கத் அத்தா, அந்த மக்களுக்கு ரிசாலாவை, நுபுவத்தை, ரஹமத்தாக இவர்களையெல்லாம் கொடுக்குகின்ற பொழுது யாரையும் பலாத்காரப்படுத்தி இக்ராஹ் பண்ணி இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது நபிமார்களுடைய பணியாக இருக்கவில்லை.
ஏனென்று சொன்னால் இவர்கள் சூரத்துல் ஹூதின் 32வது வசனத்திலே பார்க்கலாம். காலு யானு கது ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா. அவர்கள் ஜிதால் விவாதம் புரிவதற்கு தயாராகினார்கள். விவாதம் புரிந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த அவர்களுடைய சமூகத்திலே காணப்பட்டவர்கள் இருந்ததை கூட நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லை மீறி தொந்தரவு செய்ய ஆரம்பித்ததை கூட சூரத்துல் ஆராஃபின் 60வது வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பியாக்களுடைய அதபோடு அந்த பண்போடு அவர்களிடம் பேசினார்கள். நாளாக வாரம் வாரமாக வருட கணக்கிலே இரவு பகல் பாராது ரகசியம் பராகசியம் சாஅத்தன் பாத சா யௌமன் பாத யௌம் ஆமன் பாத ஆம் லைலன் வனஹார் சிர்ரன் வாலானியத்தன் எல்ரிபு லஹுமுல் அம்சால் வ யஷ்ரஹு லஹுமுல் ஆயாத் வ யுபய்யினு லஹும் குத்ரத்துல்லாஹி ஃபில் காயினாத் வ குல்லமா தாவும் இலல்லாஹ் ஃபர்ரு மின். இரவு பகலாக நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே இரவு பகலாக ரகசியமாக பராகசியமாக உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இறைவனுடைய அத்தாட்சிகளை இறைவனுடைய ஆயத்துகளை விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி பயான் செய்து அப்படியெல்லாம் செய்தும் கூட அந்த மக்கள் விரண்டோடக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள். நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அதில் நாங்கள் பார்க்கின்றோம், அன்ன அததுல் மூமினின் லா யஸீத் பைனமா யஸீது அததுல் காஃபிரீன். மூமின்களுடைய 80 தாண்டவில்லை. நாளுக்கு நாள் நிராகரிப்பவர்கள் தான் கூடிக்கொண்டிருந்தார்கள். மனித பரம்பரை பெருக பெருக நிராகரிக்கக்கூடியவர்கள் ஆகிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறைந்தவர்கள் ஒரு சிலர்கள் தான் இதை நம்புவார்கள், உண்மையின் பக்கம் இருப்பார்கள். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபியத்தன் கதீரத்தன் பீதினில்லா போன்ற அநேகமானவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், நன்றி செலுத்த மாட்டார்கள். பெரும் பெரும் படைகளை எல்லாம் சிறு சிறு கூட்டத்தினர்கள் வென்றிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை எல்லாம் எங்களுக்கு குர்ஆன் சுட்டி காட்டுவதை கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே லம் யப்லுகு தரஜத்தல் யஇஸ், மக்கள் இப்படியெல்லாம் 950 வருடம் கஷ்டப்பட்டு 80 பேரைத்தான் அழைத்தாலும் கூட அவர்களிடத்திலே நம்பிக்கை ஈனம், செயலிழந்து போகக்கூடிய தன்மை அது காணவில்லை. மாற்றமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பூமியிலே இவர்களை விட்டு வைத்தால் உன்னுடைய நல்லடியார்களை கூட அவர் கெடுத்து விடுவார்கள். சூரத்து நூஹின் 26, 27 வசனங்களிலே பார்க்கலாம். இப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்குகின்ற இந்த விடயத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், சூரத்து நூஹிலே நாங்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் திருமறையை பிரட்டி பார்க்கின்ற பொழுது, கால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. இறைவா, அவர் கூறினார், மேலும் என்னுடைய ரப்பே, நிராகரிப்போர் எவரையும் இந்த பூமியில் குடியிருக்க விட்டு விடாதே. இன்னக்க லன் இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. அப்படி நீ விட்டு வைத்தால் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள். இன்னும் உன்னை நிராகரிக்கின்ற பாவியை தவிர நல்லவர்களை அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என்று கூட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல் குர்ஆன் சுட்டி காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவ்வளவெல்லாம் இந்த மக்கள் முரடாக முரட்டு தன்மையோடு ஒளியின் பக்கம் நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்தின் பக்கம் வராத இந்த நிலையிலே அவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்களை சோதிப்பதற்காக ஒரு கப்பலை செய்ய சொல்கிறான். கப்பலை சும்மா செய்யவில்லை, அந்த கப்பலுக்காக வேண்டி பத யகுருசு ஷஜரத்தன், நூஹ் நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு கப்பலை செய்வதற்கு மரத்தை நாட்டுகிறார்கள். வயஸ்ரஹு லியஸ்னா மின்ஹு சஃபீனா, மரத்தை நாட்டி அதில் இருந்து கப்பலை செய்வதற்கு
பலகையையும் கம்பையும் எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இன்தலர சனவாத் சும்ம கதாமா சனா பத நஜ்ஜாரத்தஹு பல வருடங்கள் காத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இந்த கப்பல் செய்கின்ற பணியிலே, தச்சு தொழிலிலே அல்லது இந்த ஓடாவி தொழிலே, காப்பன் வேலையிலே அவர்கள் ஈடுபட்டதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த கப்பலுடைய நீளம், அகலம், எத்தனை மாடி, எத்தனை தட்டு, எவ்வளவு காலம், எங்கு போன்ற இந்த விடயங்களை கூட நாங்கள் நூஹ் நபியுடைய கப்பல் சம்பந்தமான ஆய்வு நூல்களுக்கு நாங்கள் போகின்ற பொழுதும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அன்று நபியாக இருந்த சிறுத்த நஜ்ஜாரன் பாத அங்குந்த நபியன், நபியாக இருந்த நீங்கள் ஓடாவியா போய்த்தீங்களா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? நக்கல் பண்ணார்கள், கிண்டல் செய்தார்கள். இதனால் பெரிய ஒரு பாலைவனம், டிசர்ட், அதில் தண்ணீர் இல்லை, கடல் இல்லை, நீர் இல்லை, அதில் எப்படிரா கப்பல் ஓடுறேன்னு சொல்லி எல்லாம் அவர்கள் ஹிண்டடிக்கக்கூடிய, பகுடி பண்ணக்கூடிய, ஏளனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் அவர்கள் சிரித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஆமன மின் கௌமி நூஹ் ஸமானூன இன்சானன், 80 பேர்கள் மாத்திரம்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக பார்க்கின்றோம். பூமி ஊற்றெடுத்தது, வானம் மழை பொழிய ஆரம்பித்தது, மனிதனை மூடியது, மரங்களை மூடியது, மலைகளை மூடியது, பூமியை அது மூடிக்கொண்டது. இப்பொழுதோ வஹால பைனஹுமா மௌஜ், அவர்களுக்கு இடையிலே அந்த பெரும் அலைகள் அவ்வாறு எழும்பக்கூடிய பெரிய ஒரு விடயம் ஏற்படுகிறது. இதை பற்றி இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஹூதிலே 44வது வசனத்திலே மிக தெளிவாக இந்த விடயத்தை பற்றி சொல்கிறான். இறைவன் சொன்னான், ஹக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த 38வது வசனம் சூரத்துல் ஹூதிலே, வயஸ்னாவுல் ஃபுல்க வ குல்லமா மர்ர அலை மலா மின் கௌமிஹி சஹிரு மின் கால இன் தஸ்கரு மின்னா ஃபைன்னா நஸ்கரு மிங்கும் கமா தஸ்கரூன், நீங்கள் எங்களை எப்படி பாவடி பண்ணுறீங்க, நீங்கள் பகுடி பண்ணுவதை போன்று நாங்களும் என்ன செய்வோம், சந்தர்ப்பம் வரும் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படியாக இந்த மனிதர்களை அது மூடிக்கொண்டது மாத்திரமல்ல, இன்றைய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்விலே சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். விஞ்ஞானிகள், ஜியோலஜிஸ்ட் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்று உலகம் கண்டங்களாகவும் பெரும் பெரும் ஆப்பிரிக்கா, ஆசியா, அடுத்தது அட்லாண்டிக், அமெரிக்கா போன்ற இந்த பெருங்கண்டங்களாக உலகம் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் நதீஜத தூஃபானின் கதீமின் ஜப்பார், பல அந்த ஆதி காலத்திலே, பண்டைய காலத்திலே ஏற்பட்ட பிரமாண்டமான ஒரு வெள்ளம், அதனுடைய பிரதிபலிப்புத்தான் இன்று இந்த உலகம் இவ்வாறு 5 கண்டங்களாக பிரிந்து கிடக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அந்த மக்களை பிடித்து கொண்ட அந்த வெள்ளப்பிரளயம், அதிலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன மிருகங்களும், ஆடு, மாடு, கோழி, வாத்து, மான், மறை, புறா போன்ற ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்கிறார்கள். இணையதளத்திலே பார்த்தால் அந்த கப்பலிலே குதிரை வந்து ஏறுகிறது, ஒட்டகம் வந்து ஏறுகிறது, மயில் வந்து ஏறுகிறது, பறவைகள் வந்து ஏறுகிறது, கால்நடைகள் வந்து ஏறுகிறது, மனிதர்களும் ஏறுகிறார்கள். அழகான முறையிலே இந்த குர்ஆனுடைய விடயத்தை சின்ன உள்ளங்களிலே, மனித உள்ளங்களிலே பதிவதற்காக இன்றைய ஒரு புதிய ஒரு மெதட்டிலே செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எவ்வளோ காலத்துக்கு அந்த ஊற்று எடுத்தது, வானம் பொழிந்தது என்பதை பற்றியெல்லாம் என்ன செய்யலாம், நாங்கள் அந்த ஆய்விலே, அந்த டயலாக், அந்த கார்ட்டூனிலே காணக்கூடியதாக இருக்கிறது. 1200 முழம் அந்த கப்பல் இருந்ததாகவும், 800 முழம் 1200 முழம் நீளம், 800 முழம் அகலம், 800 முழம் ஆழம் இருந்ததாகவும், சஃபா மருவா கிடையே அந்த கப்பல் 7 தடவைகள் நடந்ததாகவும், அதுக்கு பிறகு சும்மஸ்தவல் அலல் ஜூதி என்ற இடத்திலே, மலையிலே அது போய் தங்கி கொண்டதாக நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக அல்லாஹு தாலா இவ்வாறு வெள்ளப் பிரளயத்திலே
பூமி நீரை ஊற்றெடுத்து வானமும் பொழிந்த பொழுது இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், பூமியே உன்னுடைய நீரை நீ விழுங்கிவிடு, வானமே மழையை தடுத்துக்கொள். வகீல யா அர்து ப்லஇ மாஅகி வயா ஸமா அக்லிஇ வகீலல் மா வகுதியல் அம்ரு இஸ்தவத் அலல் ஜூதி வகீல புஅதன் லில் கௌமில் ஸாலிமீன். எனவே இவ்வாறு சொல்லிவிட்டு நீர் என கூறப்பட்டது, நீர் பற்ற வைக்கப்பட்டது, நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அல்லாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது ஒதுங்கியது. அநியாயக்கார கூட்டத்தினருக்கு இத்தகைய இழிவுதான் என்று கூறப்பட்டது. ஆகவே இந்த நபி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபிமார்களில் சிரேஷ்ட ஒரு ரசூலாக, முதலாவது வந்த ஒரு உலுல் அஸ்மாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த நபி இவ்வளவு காலமாக சோராது, பொறுமையை இழக்காது, முயற்சியை கைவிடாது. ஒரு உதாரணம் சொல்வார்கள், இந்த கம்மிரிக்கு தானே கம்மை தோமன் அடிசன் சில்வா நினைக்கிறேன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த அவர் தான் என்ன செய்தாராம், இந்த கடிதத்தை எப்படி ஒட்டலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 86 மரங்களை வெட்டினாராம். 85 வெட்டியதுக்கு பிறகு 86வது மரத்திலிருந்து அந்த பிசின் வந்திருக்கு. அவர் சொல்லுகின்றார், அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே பிசின் அந்த கம் வரலன்னு சொன்னால் இன்னும் ஒரு மரத்தை என்ன செய்திருப்பார். அதாவது முடிந்த வரை முயற்சி செய்வதல்ல, லட்சியத்தை அடைகின்ற வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். கடைசியிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை அடைகின்ற வரைக்கும் முயற்சி செய்து இந்த உலகத்திலே இந்த சிலைகள், இறைவன் அல்லாத, படைத்தவன் அல்லாத விடயம் அனைத்தையும் கழுவி துப்புரவாக்கி இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் இருந்தவர்களை ஈடேற்றமடைய செய்த ஒரு நிகழ்வை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான நபிமார்களுடைய சரித்திரங்கள், சரிதைகள், வரலாற்றுகள், கிஸஸுல் அம்பியா, அல்லாஹ் தஆலா அழகான கதைகளை ஃபொகுசுல் கசஸ் அஹ்ஸனல் கசஸ் என்று அழகான கதைகள், அழகான சரித்திரங்கள் என்று சொல்லுகிறார். எனவே குர்ஆனுடைய காவாசி ஆயத்துகள் இந்த நபிமார்களுடைய சரித்திரத்தை தான் கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு படிப்பினைகள் பெற வேண்டும். நல்ல ஒழுக்கம், இபாதத்து, மார்க்கத்தினுடைய ஒரு பற்றுதல் போன்ற விடயங்களெல்லாம் இவைகளில் பொதிந்திருக்கிறது. எனவே இவ்வாறு நல்ல விடயங்களை பேசுகின்ற எனக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.